ஈரானை அமெரிக்கா தாக்கியதை அடுத்து கச்சா எண்ணெய் விலை 3 விழுக்காடு உயர்வு. பீப்பாய் ஒன்றுக்கு $79 அமெரிக்க உயர்ந்த நிலையில் மேலும் அதிகரிக்கும் என அச்சம். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ரஷ்யா, சீனா கடும் கண்டனம். ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து ஆதரவு திரட்ட ஈரான் வெளியுறவு அமைச்சர் திட்டம். பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடிய ஈரான் அதிபர் மசூத். பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை நிலைநாட்ட பிரதமர் மோடி வலியுறுத்தல். இந்து என்று கூறினாலே மதவாதியா என முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கேள்வி. இந்து மதத்தை மட்டும் விமர்சிப்பதுதான் மதச்சார்பின்மையா எனவும் பேச்சு. முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை விமர்சிக்கும் வகையில் ஒளிபரப்பப்பட்ட காணொலி. அதிமுகவினர் இருந்த மேடையிலேயே அண்ணா குறித்து விமர்சித்ததால் பரபரப்பு. தேசியத்தை போதித்து தெய்வீகத்தை நேசித்து சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம். போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம். தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெறும் வகையில் திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும். மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். 8 எம்எல்ஏ இருந்தா அங்கீகாரம் கிடைக்கும். 8ன்னு சொல்லலையே, அது 10 கூட இருக்கலாம், 12 கூட இருக்கலாம். ஆந்திராவில் காரில் சிக்கி தொண்டர் உயிரிழந்த விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு. உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. இங்கிலாந்து அணி 465 ரன்களில் ஆல் அவுட் ஆனதால் முன்னிலை பெற்ற இந்தியா. செனா நாடுகளில் 150 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் ஆசிய வீரர் என பும்ரா சாதனை. தாவேக தலைவர் விஜய் தனது பிறந்த நாளை நேற்று கொண்டாடிய நிலையில் அவரது தரிசனத்துக்காக காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்போ வணக்கம்னு சொல்லி ரொம்ப பைசமா இது. சரி, ரைட்டு, புரிஞ்சு போச்சு. என் நெஞ்சில் குடி இருக்கும் பவர் சீட்ல இருக்காது சார், அதுல வந்து ஒருத்த உட்கார்றான் அவன்கிட்ட தான் இருக்கும். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் தனது 51வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். இதையொட்டி விஜய்க்கு வாழ்த்து கூற சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் மற்றும் தாவேக தொண்டர்கள் திரண்டனர். விஜய் எப்படியும் தங்களை சந்திப்பார் என ரசிகர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். விஜய்க்காக வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் பிறந்த நாள், வெளியே வந்தார்னா ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு போலான்ட்டு. வருவேன்னு சொல்லலை, பட் வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை தான். நீண்ட நேரத்திற்கு பின் விஜய் வீட்டிலிருந்து ஒரு சொகுசு கார் வெளியே புறப்பட்டு சென்றது. அதில் விஜய் தான் செல்கிறார் என ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். எனினும் கார் கண்ணாடி திறக்காததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். விஜயை காண முடியாத விரக்தியில் சேலத்திலிருந்து வந்த ரசிகர் ஒருவர் தாவேகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்றார். இதைத் தொடர்ந்து அவருடன் விஜய் ரசிகர்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மாலை வரை விஜய் சந்திக்க வராத நிலையில் அங்கு திரண்டிருந்த ரசிகர்கள் விஜய் வீட்டின் முன்பு நின்று செல்ஃபி மற்றும் குழு புகைப்படம் எடுத்து திருப்தி அடைந்தனர். ஈரானின் அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழலில் ஹார்மோஸ் நீரிணையை மூடப்போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை எங்கே உள்ளது, அது மூடப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் செல்வசூரியன்.
அமெரிக்கா ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் உலகம் முழுவதும் போர் பதற்றம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்நிலையில் ஈரான் தன் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஹெர்மோஸ் அப்படின்ற அந்த நீரிணையை மூட இருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. முதல்ல இந்த நீரிணை என்றால் என்ன, அந்த ஹெர்மோஸ் நீரிணை எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். 2 கடற்பகுதிகளை இணைக்கக்கூடிய மெலிதான அந்த கடற்பகுதியை நீரிணை அப்படின்ற அந்த பேரை பயன்படுத்தி நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த ஹெர்மோஸ் நீரிணை என்பது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் இடையே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த மெலிசான பகுதி இருக்கு இல்லையா, அந்த கடற்பகுதி தான். வெறும் 21 கிலோமீட்டரே அகலம் கொண்ட ஒரு கடற்பகுதியாக இது இருந்தாலும் 20% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அப்படின்றது இந்த பகுதியில் தான் நடைபெற இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 5ல் 1 பங்கு உலக அளவில் உற்பத்தி ஆகக்கூடிய கச்சா எண்ணெயில் 5ல் 1 பங்கு இந்த பகுதி வழியாகத்தான் அந்த சந்தைக்கு எடுத்து செல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் முக்கியமான துறைமுகமாக இந்த புஜைரா துறைமுகம், சோகார் துறைமுகம், ரஸ் லபான் துறைமுகம், அது மட்டும் இல்லாமல் பந்தார் அப்பாஸ் துறைமுகம், ஈரான் வசம் இருக்கக்கூடிய அந்த துறைமுகமும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் என அழைக்கப்படக்கூடிய அந்த எரிபொருளை அதிக அளவு இந்த பகுதி வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 86% எல்என்ஜி கேஸ் என்பது இந்த வழியாகத்தான் ஆசிய நாடுகளுக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியை மூடுவதனால என்ன விதமான பிரச்சனை ஏற்பட இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இதை வரலாற்று பூர்வமாக பார்த்தோம் என்றால் 1980 முதல் 88 வரை ஈரான் ஈராக் போர் என்பது நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் இந்த வழியாக பயணித்த அந்த எண்ணெய் கப்பல்களை இரு நாடுகளும் சண்டையிட்டு அந்த எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதனால கூட இந்த போருக்கு டேங்கர் போர் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் கூட இருக்கிறது. இந்நிலையில் இந்த 80-88 காலங்களில் இந்த ஹெர்மோஸ் நீரிணை என்பது மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் என்றால் உலகம் முழுவதுமே இந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருந்திருக்கு. இப்போது அதே நிலை உருவாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதே போல இஸ்ரேலும் தொடர்ச்சியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஓமன் போருக்கு நாங்கள் வருகிறோம் அப்படின்ற ஒரு அழைப்பையும் விடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் திருப்பியும் இந்த நீரிணை என்பது மூடப்பட்டால் உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய்க்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது கண்டிப்பாக உருவாகும். மத்திய கிழக்கு நாடுகளில் தயாராகக்கூடிய அந்த கச்சா எண்ணெயோட விலை பீப்பாய் ஒன்றுக்கு $77. ஒரு பீப்பாய்ன்றது 159 லிட்டராக இருக்கிறது. அதன் விலை $77 அமெரிக்க டாலராக இருக்கிறது. இந்த நீரிணை மூடப்பட்டால் கண்டிப்பாக அந்த விலை என்பது 2 மடங்காகும். கிட்டத்தட்ட $120 வரை ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை உயரும் அப்படின்றது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. கச்சா எண்ணெயின் விலை உயரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் கண்டிப்பாக அந்த பெட்ரோல் டீசல் விலை என்பதும் உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதன் எதிரொலியாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும். அது மட்டுமல்லாமல் இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு அப்படின்றது பங்குச்சந்தைகளையும் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும் அப்படின்றது நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. வெறும் 21 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு கடற்பரப்பை ஈரான் மூடுவது உலக அளவில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதே நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது.